ஹலோ ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல ஜென்ரல் இங்கிலீஷ்ல கிராமர் ரிவிஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கேட்பாங்க, முதல்ல டெஃபினேஷன் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, எக்ஸசைசஸ் இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி கிராமர் ரிவிஷன்ல நம்ம 2 டாபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா சேனலுக்குள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கிராமர் நம்மளால மெமரைஸ்லாம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல இன்னைக்கு நவுன் அண்ட் ப்ரொனவுன்ல அதோடைய டைப்ஸ் என்னென்ன, எக்ஸாம்பிள் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ் இது எல்லாமே தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. நவுன்னா என்ன, தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட டெஃபினிஷன் பாருங்க. நவுன் இஸ் த வேர்ட் யூஸ் as the name of a person, place, animal or thing or an idea அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பர்சனோடைய நேமா இருக்கலாம், இல்ல பிளேஸோடைய நேமா இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலோட நேமா இருக்கலாம், ஒரு பொருளுடைய நேமா இருக்கலாம், இது ஏதாவது ஒரு ஐடியாவா இருக்கலாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நவுன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஸோ எத்தனை டைப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னா பர்டிகுலர், ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட, இட் இஸ் த நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தோடைய பேரையோ நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு. பி ஃபார் பி, பர்டிகுலரா சொல்றது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பர்சன்னா குறிப்பிட்ட ஹரி, அக்பர், ஸ்டீஃபன், இல்லை பிளேஸ் சென்னை, மதுரை, இந்தியா. பிளேஸ் அப்படின்னாலே காமன், அதுல பர்டிகுலரா நான் சென்னையை பத்தி பேசுறேன். இப்போ ஒரு பர்சன் அப்படின்னாலே, பீப்புள் அப்படின்னாலே எல்லாரும் காமனா வருவாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன், இட் இஸ் த நேம் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன் ஆர் பிளேஸ். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் நவுன் பார்த்தீங்கன்னா காமன் நவுன். இதோட கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, காமன். ப்ராப்பர் நவுனுக்கு பர்டிகுலர், காமன் நவுன்னா காமன். இட் இஸ் எ நேம் கிவன் இன் காமன் டு எவ்ரி பர்சன், திங் ஆர் ஆஃப் த சேம் கைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காமனா நம்ம பேசுறோம் இல்லையா, அதை தான் காமன் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாய், பாய் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பாயை தான் குறிப்பிடும். அதே மாதிரி கேர்ள், அதே மாதிரி ட்ரீ, ஸ்டூடெண்ட், ஸ்கூல், விமன், இதை பர்டிகுலரா சொன்னாங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? ஒரு ஸ்கூல் நேமை சொல்லி அப்படி சொன்னாங்கன்னா அது ப்ராப்பர் நவுன். அதுவே ஸ்கூல் அப்படின்னு காமனா சொன்னாங்கன்னா இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா ஸ்கூல்லையும் தான் அது குறிப்பிடும். அப்ப அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டைப் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் த நேம் ஆஃப் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். ஒரு குழுவா சொல்றதுக்கு பேர் தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்றது, அதை தான் நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போலீஸ் அப்படின்னா அதுல எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆர்மி, க்ரௌட், டீம், நேஷன், ஃபேமிலி, இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா கலெக்டிவ் நவுன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் டைப் ஆஃப் நவுன் பார்க்கலாம். ஃபோர்த் டைப் ஆஃப் நவுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் யூஸ்வலி த நேம் ஆஃப் அ குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். இன்னும் சிம்பிளா சொன்னோம்னா நம்மளுடைய 5 சென்ஸ் இருக்கு இல்லையா, பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும், அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண முடியும், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல எதுலையுமே இது வராது அப்படின்னா நம்மளால அந்த விஷயத்த பார்க்க முடியாது, இல்ல நம்மளால கேட்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்களை அந்த அந்த மாதிரியான நவுன்ஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா குவாலிட்டியில பாத்தீங்கன்னா கைண்ட்னஸ், ஹானஸ்டி. ஒரு ஹியூமன் பீயிங் கைண்டா இருக்கிறாரு அப்படின்னா அதை நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஓகே, அவர் கைண்டா இருக்காரு. அதை நம்மளால தொட்டு பார்க்க முடியுமா? அதை நம்மளால டேஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? நம்மளோட 5 சென்ஸ்னால அதை உணர முடியாது. அப்படிப்பட்டது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆக்ஷன்ல என்னென்ன சொல்றாங்கன்னா லாஃப்டர், ஹேட்டட். சரி, நீங்க அவர் சிரிக்கிறாருன்னு பாக்குறீங்க, சரி, அந்த சிரிப்பை கொஞ்சம் கூடுன்னு கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? அதை டேஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதை கேட்க முடியும், அவ்வளவுதான். சரிங்களா? சோ அந்த மாதிரி 5 சென்ஸ்ல சில சென்ஸ்னால உணர முடியும், சில சென்ஸ்னால அதை உணர முடியாதுன்னு சொல்றாங்க. அதை தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஸ்டேட் அப்படின்றது என்னன்னா யூத் அப்படின்னு சொல்றாங்க.
Next, fifth type of noun என்னன்னா material noun. Material noun ரொம்பவுமே ஈஸிங்க. It is the name of raw material of a product. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுக்காக அது உள்ள போடுற ரா மெட்டீரியலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மெட்டீரியல் நவுன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு. இப்போ கோல்டு செயின் நம்ம போடுறோம் இல்லையா, அந்த செயின் உற்பத்தி பண்றதுக்கான ரா மெட்டீரியல் என்ன, கோல்டு. அது கூட வேற ஏதாவது மெட்டல்ஸ் கலப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வுட் எடுத்துக்கிட்டோங்களா, இது ஒரு ரா மெட்டீரியல். இந்த வுட்டை வச்சு நான் சேர் செஞ்சேன், டேபிள் செஞ்சேன். அப்ப ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ரா மெட்டீரியலை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து பார்த்துட்டோங்க. 5 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் மெட்டீரியல் நவுன். இப்போ நம்மளுக்கு மோஸ்டா எக்ஸாம்ஸ்ல கேட்கறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டிவ் நவுன் தாங்க கேட்பாங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம், இல்லை ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸாக கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா a dash of cows அப்படின்னு கொடுப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா இப்போ ஒரு மாடு மந்தைய வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம். இப்போ பறவைலாம் கூட்டமா பறக்குதுன்னா அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம். இப்போ சிங்கர்ஸ்லாம் குரூப்பா நின்று பாட்டு பாடுறாங்கன்னா அதை குரூப்னு சொல்லக்கூடாது. அதுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா a choir of singers. அந்த மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இதை கண்டிப்பா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. herd of cows, அதே மாதிரி a flock of birds அப்படின்னு சொல்றாங்க. a choir of singers, a bottle of milk, ஓகேங்களா, a cup of tea, a swarm of ants, grapes கொத்து, அது என்னன்னு சொல்லுவாங்க, a bunch of grapes. அதே மாதிரி a bowl of rice, a pair of shoes, a shower of rain. இதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே என்னன்னா கலெக்டிவ் நவுன், ஒரு குழுவோட பேரா சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம நவுன்ஸும் அதோட டைப்ஸும் பார்த்து முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல செகண்ட் ஆன ப்ரனவுனை பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரனவுன் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல பிரதிபெயர்கள்னு சொல்லுவாங்க. அதோட டெஃபினிஷன் பாருங்க. ப்ரனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஒரு நவுன் வர வேண்டிய இடத்துல திருப்பி அதே யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங். she wants to go to dance class. இங்க she அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம்னா pronoun சொல்றோம். ஏன்னா இங்க யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுனான ஷோபாவை பத்தி தான் சொல்றாங்க. ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங், ஷோபா வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் கிளாஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஷோபான்னு சொல்லாம அவங்களுக்கு பதிலா நம்ம இங்க ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த ப்ரனவுனை 4 டைப்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க. அதுல என்னென்ன ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ் அண்ட் பொசசிவ் ப்ரனவுன் அப்படின்ட்டு. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படிலாம் இது வந்து சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் பர்சன், இப்போ ஐயும் வியும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததே வந்து யூ வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். he, she, it, they வந்து தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்ததுன்னா ஐ, வி, யூ, he, she, it, they அப்படின்னு வரும். அதுவே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்ததுன்னா மீ, அஸ், யூ, him, her, it, them. இதெல்லாமே நீங்க ஆக்டிவ் டு பாசிவ் மாத்தும் போது ரொம்பவுமே தேவைப்படுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவா மாறும்போது மை, அவர், யுவர், his, her, its, their அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதுவே பொசசிவ் ப்ரொனவுனா மாறும்போது மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், அவர்ஸ், theirs. ஸோ இந்த டேபிளை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்ப பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா இப்போ ப்ரொனவுன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல குறிப்பிட்ட சில டைப்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன்ல 2 வரும். ஒன்னு சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஒன்னு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். A subject pronoun is a personal pronoun that is used as the subject of the verb. ஒரு வேர்புக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்றாங்க. இது பர்சனல் ப்ரொனவுனோட ஒரு டைப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் பர்சனல் ப்ரொனவுன்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல வரும்னா ஐ, வி, யூ, he, she, it, they. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இது எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் பிளேஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். she is my friend, it is my dog, they are reading. இது மூணுமே பாருங்க சப்ஜெக்ட் பிளேஸ்ல வருது, வேர்புக்கு முன்னாடி வருது. அதனால இது என்னன்னு சொல்றோம்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன்ல செகண்ட் டைப் தாங்க ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் a type of personal pronoun that replaces a noun with an object. ஒரு நவுனுக்கு பதிலா, அதாவது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல நவுன் பதிலா
என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்தா சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்தா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். அதுல எந்த மாதிரி வருது? மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, the painting is done by me. ஸோ இங்க மீ அப்படின்றது யாரை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான். அப்ப இங்க ஐ போடலாமான்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன்னா இது எந்த இடம்? ஆப்ஜெக்ட் பிளேஸ். இங்க வந்ததுன்னா, ஒருவேளை இங்க இருந்ததுன்னா நீங்க ஐ போடலாம், அது சப்ஜெக்ட் பிளேஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்ததுனால இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். he called them. அதுவே இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த heன்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இங்க themன்றது என்னென்ன? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். பிகாஸ் இது சப்ஜெக்ட் பிளேஸ், இது ஆப்ஜெக்ட் பிளேஸ். I will give you a book அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன? இது ஆப்ஜெக்ட் பிளேஸ். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா யூ, இது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இங்க ஐ வந்திருக்குல்ல, இது என்னது? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஏன்? இது வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ன்றது என்னன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வர்றது தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ இப்போ நம்மளுக்கு சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்கங்க. ஒரு 5 questions கொடுத்து இதை வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் டு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ saw மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் ஐ கேவ் மிஸ்டர் பாலு மை ஹோம்ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு என்னன்னா ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வருது இல்லையா, அதனால இங்க நம்ம வந்து மிஸ்டர் பாலுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா ஹிம். சரிங்களா? ஏன்னா அந்த டேபிள் காலம் உங்களுக்கு படிச்சாதான் இது ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ saw மிஸ்டர் பாலு திஸ் மார்னிங் அண்ட் கேவ் ஹிம் மை ஹோம்ஒர்க். இது கேட்பாங்க நம்மளுக்கு. நிறைய பேர் ஐ கேவ் ஹிஸ் மை ஹோம்ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது மாத்தி போடுவீங்க. டேபிளர் காலம் படிச்சுக்கோங்க. முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பட் ஹி டஸ் நாட் பிளே கம்ப்யூட்டர் கேம்ஸ் வெரி ஆஃபன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க கம்ப்யூட்டர் கேம்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்ன பிளேஸ்? ஆப்ஜெக்ட் பிளேஸ். அப்ப கம்ப்யூட்டர் கேம்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெம். ஓகேங்களா? ஸோ இது தெம்னு மாறும். doesn't play them very often. My aunt lives in Trichy but my aunt often comes to visit my family. இங்க my aunt அப்படின்றது எதை குறிப்பிடுது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல தான் வரும். அதனால இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா she வரும். சரிங்களா? ஏன்னா அவங்கள பத்தி எதனா நம்ம திருப்பி பேசுறோம். ஸோ my aunt lives in Trichy but she often comes to visit my family. அவங்கள பத்தியே திருப்பி சொல்றோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் was born in 1930. திருப்பி யாரை பத்தி சொல்றோம்? நீல் ஆம்ஸ்ட்ராங் landed on the moon in 1969. அப்ப அவரையே திருப்பி பேசுறதுனால இங்க நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா he landed on the moon in 1969. He helped the old lady. He gave the old lady food. இப்ப இங்க he இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஆனா இங்க என்ன சேஞ்ச் பண்ண சொல்றாங்கன்னா the old lady சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த old lady ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? her. He gave her food. அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் புக் பேக்ல நம்மளுக்கு எக்ஸசைஸா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்க்க போறோங்க. டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி. ஒரு பொருள் ஒருத்தவருக்கு வந்து சொந்தமா இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக. இப்ப பொசசிவ் அப்படின்னா என்ன? பொசஷன், நமக்கானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி. இந்த பொருள் அவங்களுக்கு சொந்தங்க, அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தங்க அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு அட்ஜெக்டிவ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன வரும்னா மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர். எப்படி யூஸ் பண்றாங்க பாருங்க. மை ஷர்ட் இஸ் கிரீன். இது என்னோட ஷர்ட். என்னோட ஷர்ட் என்ன கலரு? கிரீன் கலரு. யுவர் புக் இஸ் நியூ. உன்னோட புத்தகம் புதுசா இருக்கே. ஹர் டாக் இஸ் ஸ்மால். அவளுடைய நாய் ரொம்ப சின்னதா இருக்கு. அவர் டாக் இஸ் நாய். அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. எங்களோட பறவை ரொம்பவுமே சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பொசசிவா சொல்றது. அதனால இதுக்கு வந்து நம்ம இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன டைப் பார்க்க போறோம்னா பொசசிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு தாங்க பார்க்க போறோம். ஸோ பொசசிவ் ப்ரொனவுன்னா என்னன்னா டு ரீப்ளேஸ் த பொசசிவ் அட்ஜெக்டிவ். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பொசசிவ் அட்ஜெக்டிவ் ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு வேர்டு கொண்டு வரோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன வரும்னா மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தேயர்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. கிரீன் ஷர்ட் இஸ் மைன். முன்னாடி நம்ம என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்னா மை ஷர்ட் இஸ் கிரீன் அப்படின்னு பொசசிவா சொல்றது. அதை ப்ரொனவுனா மாத்தும் போது கிரீன் ஷர்ட் இஸ் மைன் அப்படின்னு வருது. அதே மாதிரி நியூ புக் இஸ் யுவர்ஸ், ஸ்மால் டாக் இஸ் ஹர்ஸ், நாய்ஸி பேர்ட் இஸ் அவர்ஸ். ஸோ பொசசிவ் ப்ரொனவுன்னா ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவை அந்த சென்டென்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வரது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் பொசசிவ் அட்ஜெக்டிவ் இன்டு பொசசிவ் ப்ரொனவுன்.
அது எப்படி கொஸ்டின் பாருங்க, திஸ் இஸ் மை பென் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல எது வந்து பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? திஸ் பென் இஸ் மைன். அதுக்கு நீங்க கண்டிப்பா அந்த டேபிளர் காலம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா எப்படி வரும், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா எப்படி வரும், பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா எப்படி வரும், பொசசிவ் ப்ரொனவுன்னா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை பென் எப்படி மாறி இருக்கு, திஸ் பென் இஸ் மைன், மை வந்து மைன் அப்படின்னு மாறி இருக்கு. ஷென்பா மிஸ்ட் ஹர் பர்ஸ் அப்படின்னு, மிஸ்ட் பர்ஸ் இஸ் ஹர்ஸ். Her speech is nice. Nice speech is hers. My book is new. New book is mine. My bike is costly. Costly bike is mine. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டேபிள் காலம் மெமரைஸ் பண்ணிங்கன்னா இதை மாற்றுறது ரொம்பவுமே சிம்பிளுங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களால் முடிஞ்சால் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் இதை வந்து பார்ப்பாங்க, நம்மளோட சேனல் க்ரோத்தும் கொஞ்சம் வளரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.